இன்றைக்கு பல பேர் உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல. இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை யாரு எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமா சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்கெல்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவா இருந்தா உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்யறோங்கிறது தெளிவா அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாத்தி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் செல்லாது. உயிலை இந்த முறையில தான், இந்த படிவத்துல தான் எழுதணும்னு சட்டத்துல விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வெற்று காகிதத்துல எழுதலாம். அச்சு அடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுறவர் அதுல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னன்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்துல பணிபுரியும் நபர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேற உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியா எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியா இருந்தா அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுற உயில ரகசியமா வச்சிருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயில எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ, ஒரு கவர்ல போட்டு சீல் வச்சு கவர் மேல தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜென்ட் பெயரை எழுதி கவர் மேல என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்ப தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திரும்ப வாங்கிக்கலாம். இப்ப எழுதுற உயில இவ்வளவு நாளுக்குள்ள பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? எப்ப வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமா வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமா பூரா விவரமா எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமா இவ்வளவு விவரமா கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னார். ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்துல எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாம பிள்ளைங்க பேர்ல கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும். உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியா இருக்காது. தூக்க மாத்திரை கையில வச்சிருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமா காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசுல வருத்தமான உணர்வு இருக்கும். அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னால எல்லாம் எந்தெந்த செயல்ல ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாவே ஆர்வம் இல்லாம போயிடும். சில பெண்கள் இளம் வயசுல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கலகலப்பா பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். இப்போ அதுல எல்லாம் ஆர்வம் இல்லாம போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சுடுறது மாதிரி ஆயிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லாரும் கை விட்டுட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க. நாம தப்பு பண்ணிவிட்டோம் போல இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினைச்சு கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்துல தொந்தரவு இருக்கும். அடிக்கடி செத்து போடலாங்கிற உணர்வு வரும். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில கூட ஈடுபடுவாங்க.
சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம் அதாவது டிப்ரெஷனை வந்து 2 வகையாக பிரிக்கலாமா. ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேற சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்கறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தொங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்க, அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படிதான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமா நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடை பூச்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமா அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன். ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமா அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரிச்சார் குரு. உங்க சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பத்தி மட்டமா பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனாலதான் அடிச்சுட்டேன் இருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்பெல்லாம் அர்த்தமில்லாம பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனாலதான் அடிச்சுட்டேன் அப்படின்னானா. அதுக்காக அடிச்ச அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கல குருவே, இப்பெல்லாம் நீங்க அர்த்தமில்லாம பேசுறதாக அவன் சொல்றான். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க அர்த்தத்தோட பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னானா. ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல யாரோ ஒரு ஆள் வேகமா அங்க வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனா குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்கு, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்கு. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனா அவரை சுத்தி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனிச்சார். கொஞ்சம் அமைதியா இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார். அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமா அவர் சொல்றார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. குரல்ல வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்க போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்ப திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்பதான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்க குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பா வர்றேன்,
அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையா ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறா ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோட வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னா. எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்றார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகிதான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு. அப்புறம் அடங்கி போறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாரும் போயிட்டாங்க. சாயந்தரமா வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார். ரொம்ப சாதுவா. ஆச்சரியமா இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்னி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து மூடிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40க்கு மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க? முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? பரிசா வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்க. இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பனியில் நடந்தாலும் அப்படி தான். தலையை பத்திரமா பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம்.
தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை ஆசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை ஆசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்ப தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுறதுக்காகத்தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனா அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி வாங்க சொல்றேன்னாரு குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் மந்திரத்தை கத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம். அங்க ஒரு இடத்துல எலும்புகள் குவியலா கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காம, தியானமும் பண்ணாம, அந்த மந்திரத்தோட பயனை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களா மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சுட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓநாய்களும் விடல, அவங்கள துரத்தி பிடிச்சி கடிச்சு கொதற ஆரம்பிச்சுட்டுது. அப்போதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்துல சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமா வீட்டுக்கு ஓடினா. எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமா ஓடுறேன்னார். எங்க அம்மா கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கறதுக்கா இவ்வளவு அவசரம்னார் அவரு. அப்படி இல்லைங்க, நான் போறதுக்குள்ள எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும். அந்த பையன் ஒரு நண்பர், சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்க எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேரு. இது ரொம்ப பெருசா இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாரா ஓடிரும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு. இந்த உத்திக்கு பார்னம் உத்தி அப்படின்னு பேரு, பார்னம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினதுதான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால அந்த உத்தியை யாரு கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பார்னம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்றவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்த ஒருத்தருடைய கோள் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னா அதை அவர் நம்பிவிடுவார். ஆனா அந்த விஷயம் நல்லதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும், அதாவது பாசிட்டிவா இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, நீங்க ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறதுதான் இதுக்கு காரணம். இந்த மாசம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்புல ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ள லேசா மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையா சிலதை சொன்னாலே போதும், மக்களை நம்ப வச்சுடலாம். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பார்னம் உத்திங்கிறது. மனிதர்கள் பாராட்டுகளை விரும்புறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பார்னம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாதான் அது சரியா இருக்கும். சாதகமான விஷயங்களை அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காவும் சொன்னா மக்கள் அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டார். அதையே கொஞ்சம் மாத்தி நீங்க கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்க பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பார்னம் உத்தியை கடைபிடிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியா நினைக்கிற மனுஷர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேல் அதிகாரி கிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவரு பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில இருங்கன்னார். 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டார், இத பாருங்க நீங்க சொல்றது பொய், இப்போ உங்க தங்கச்சிக்கு போன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதாக சொல்றாங்க அப்படின்னார். உடனே இவரு சொன்னார், சார் இப்போ நீங்க சொல்றதும் பொய்யாதான் இருக்கணும், ஏன்னா நிஜமா எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தம்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியா தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பார்க்கறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பத்தி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பத்தி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியா போக வேண்டியிருந்தது. மெதுவா நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். 2 பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. ஏறு உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமா செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேல போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்க செத்து விட்டான்னு அவன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறான்.
எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடிச்சான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படித்தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார். அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார். திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போற, போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது. எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்குறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி. அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்கிற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவா நகர்ந்து அவங்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானா. ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்கறான். எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டுது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல விட்டோம். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காதுகிட்ட போய்
ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். வாழ்க்கையில ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததை விட மாடா பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடா பிறந்திருந்தா இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாம வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னாரு அலட்சியமா. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பிச்சேன் மனசுக்குள்ள. இப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அதை நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகுதான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்துல உள்ள முக்கியமான பிரச்சனைகள் 6. அந்த 6 பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனா மனுஷன் அந்த 6 பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த 6 பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா மனிதனுக்கு வீடு தேவைப்படுது. இது ஒரு வித்தியாசம். இப்ப 2வது பிரச்சனை என்னன்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறது இல்லை. ஆனா மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ 3வது என்னன்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோட நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க அதுகிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோட நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். 5வது என்னன்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எருமை மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குளம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்புல ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒன்றுமில்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன். அவர் சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம். இயற்கை பதில் சொல்லிச்சான். வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறேன்னு, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த 6 பிரச்சனையை மட்டும் இல்லை 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் 6வது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லிச்சான். அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையை முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்ப நகரத்திலிருந்து ஒரு ஆளு கிராமத்துக்கு வந்தான். அங்க ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்ன, எவ்வளவு அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியா இருந்தா கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்ற கொம்பு எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனா இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேக்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னானா. ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியா வந்துகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். நான் தோத்து போயிட்டேன்
அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார். என்னோட 5 வயசு குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சு விட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக. நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா, பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தைய சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையா இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியா மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் கூட இருந்த ஏதோ ஒரு உறவை நாம் இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை உணர்றாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துவிட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழல்ல அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசுல, அதாவது 30 தாண்டுகிற சமயத்துல தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டா வாழ்க்கை இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர். 3ஆம் பாடல் வைணவர்கள் வாழ்த்தாகச் சொல்லுகின்ற வளமான பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். மாவலி இடத்தில் வாமனனாய் 3 அடி மண் கேட்டு போன திருவிக்கிரமனாக உயர்ந்த அந்த அவதாரத்தை முதலில் பேசுகிறார்கள். அவனை உத்தமன் என்று சொல்லுகிறாள். அவரது திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் 3 மழை பெய்யும், நெற்பயிர்கள் ஓங்கி வளரும். விளைந்த அந்த செந்நற் பயிர்களின் ஊடே கிடக்கும் நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும். நீர்வளத்தால் நிலவளம், அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசும் கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும். மடிகனத்த காரணத்தால் தொட்ட மாத்திரத்தில் குடம் குடமாக அந்த பசுக்கள் கொடுக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்கள். இத்தகைய செல்வச் செழிப்பு என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துகிறாள் இந்த 3வது பாடலிலே.
ஓங்கி உலகளந்த உத்தமன். குள்ளமாக வந்தவன், ஆனால் ஓங்கி உலகத்தை அளந்த திருவிக்கிரமனாக மேலே உயர்ந்தவன். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் 3 வகை: அதமன், மத்தியமன், உத்தமன். தன்னலம் மட்டுமே கொண்டு வாழ்கிற மிக கீழானவர்கள் அதமன். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற ஒரு எளிய வட்டத்துக்குள் வாழ்கிறவன் மத்தியமன். பிறருக்காக வாழ்பவன், அவசியமென்றால் பிறருக்காக தாழ்பவன் எவனோ அவனே உத்தமன். அப்படி இந்த உலகத்தில் பிறருக்காக தாங்கி தாழ்ந்து சென்ற இடம் என்பதால் அவர் தாழவில்லை. கை நீட்டி யாசக மகாபலி இடத்தில் கேட்டாலும் அவர் தாழவில்லை, ஓங்கினார் என்ற பொருள் வரும்படியாக ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று எழுதுகிறார். அவருடைய திருவடி இந்த உலகம் முழுவதும் பட்டதாம், உயிர்குலம் முழுவதும் பட்டதாம். ஏன்? இதற்கு உரையாசிரியர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். உறங்குகிற போது மாதா பிரஜையை அணைத்தபடி படுத்திருப்பாள் ஸ்பரிச சுகத்திற்காக. ஒரு அம்மா குழந்தைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு படுக்கிற போது அப்படியே அந்த குழந்தை மேலே கை வைத்து கொண்டு படுத்திருப்பாள். என்ன சுகம்! அந்த குழந்தையும் நிம்மதியாக தூங்கும், அந்த தாயும் நிம்மதியாக சந்தோஷப்படுவாள். அப்படி தாய் குழந்தையை அணைப்பது போல இந்த உயிர்களை அணைப்பதற்காக பெருமான் தன் திருவடியை இந்த பூமியிலே வைத்தானாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள். நாமத்தின் பெருமையினை பேறு பாடி என்கிறாள். அதை பின்னொரு இடத்திலே நாம் விளக்கமாக பார்க்கலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், அவனுடைய புகழை சொல்லி நாங்கள் பாடிக்கொண்டு நீராடினால் என்ன நடக்கிறது? ஒரு விஷயம். கடவுளை அடைவதற்கு யாகம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், மந்திரம் செய்ய வேண்டும் என்று 100கணக்கான நிபந்தனைகளை எல்லாம் உலகத்தில் சொல்கிறார்கள். எங்கள் ஆண்டாள் அன்னையோ மிக எளிமையான வழி சொல்லுகிறாள். பேசாமல் நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு குளியுங்கள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். குளிப்பதை போன்று எளிமையானது கடவுளை அடைவது என்கிற ஒரு அற்புதமான பொருளை சொல்கிறாள். சடங்குகளுக்குள் சிக்கிக்கொண்டு சங்கடப்படாதீர்கள். நீங்கள் அவனை பாடும் பக்தி ஒன்றே போதுமானது, அவனது நாமத்தை சொல்லுகிற நாம சங்கீர்த்தனமே உங்களுக்கு போதுமானது என்ற பொருளிலே இட் இஸ் சோ சிம்பிள். இன்வால்மெண்ட், பக்தர்களின் பங்கேற்பு இருக்கும்படியாக நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. இப்போதெல்லாம் வானிலை அறிக்கை சொல்லுகிறவர்கள் இந்த மாவட்டத்தில் பெய்யும், அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் தூறல் போடும், இந்த மாவட்டத்தில் பெய்யாமலேயே போகும் என்று விட்டு 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 மழை பெய்வதை பற்றி பிட்டு 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 வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்கள் ஆண்டாள் அப்படி அல்ல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். ஒரு இடத்துல கூட பஞ்சம் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் மழை கொட்டு 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 என்று கொட்டி, ஆனால் தீங்கு இருக்கக்கூடாது. வரக்கேடும் வெள்ளக்கேடுமாய் என்பார்கள். பெய்மழை வேண்டும், பேய்மழை வேண்டாம். அளவாக பெய்ய வேண்டும், வாழ வைக்கக்கூடிய அளவிலே பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி, திங்கள் மும்மாறி பெய்து என்கிறார். 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் என்று உரை எழுதுவார்கள். மண்ணினுடைய வயிறு உள்வாங்கக்கூடிய வகையில் வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும், வெயில் காய வேண்டும், பிறகு ஒரு மழை பெய்ய வேண்டும். அப்படி பெய்யக்கூடிய மழைதான் தீங்கின்றி உலகத்தை வாழ வைக்கும். மும்மாறி என்றார்களே, யாருக்காக மும்மாழி? வேதம் போதிய வேதியர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை என்று 3 மழை பெய்யும். மழை என்றால் சாதாரணமானதா? மழைதான் மண்ணின் தாய்ப்பால். அடுத்தது, அந்த மழையின் காரணமாக நெல் விளைகிறது. ஓங்கு பெருஞ்சொன்னல். ஒவ்வொரு நெல்லும் கதிரும் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே போயிருக்கிறது. பழைய காலத்து விவசாயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மிக உயரமாக பயிர் இருக்கும். இது என்ன செய்தார்கள்? அதையெல்லாம் குட்டை பயிர்களாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போன கலிகாலம் இந்த காலம். பயிர் குட்டையாகி கதிர் கனத்து போனது. மாட்டை பற்றி மனிதன் எங்கே கவலைப்பட்டான்? ஓங்கி என்று நன்றாக வளர்ந்திருந்தால் மாட்டுக்கு நிறைய வைக்கோல் கிடைக்கும், நிறைய பால் கொடுக்கும். மாடினுடைய சாணமும் அந்த மண்ணில் அந்த நறுமணமும் இல்லை என்றால் அந்த பூமியில் வளம் எப்படி இருக்க முடியும்? ஓங்கு பெரும் சென்னல், ஒரு ஆள் நடந்தால் மறைக்கும். அப்படி இப்போது காளை மாடுகளே இல்லை. ஊசி வழியே பசுக்களின் தாய்மை எய்தும் உயிர்ப்பில்லா உலகமாக இன்றைக்கு உலகம் சுருங்கி போய்விட்டது. எனவே மாடுகளை பற்றி கூட கவலைப்படக்கூடிய வகையிலே மாடுகள் தானே பெரும் செல்வம்.
ஓங்கு பெருஞ்சென்னல் என்று எழுதுகிறாள். பிறகு பூங்குவளை போதில் அங்கு வளர்ந்திருக்கிற குவளைப்பூக்கள், அதில் புள்ளிகள் உடைய வண்டு படுத்திருக்கிறது, பொறிவண்டு கண்படுப்ப, அவை தூங்கி கொண்டு இருக்கின்றன. அதாவது ஒரு பூவில் போனாலேயே அவ்வளவு தேன் கிடைத்து விடுவதாலே அவை இன்னொரு பூவுக்கு வண்டு பறந்து பறந்து போகும். வண்டு மாதிரி பூ விட்டு பூ தாவுகிறான் என்பார்கள். இப்போ எப்படி அல்ல, ஒரே பூவிலேயே வேண்டிய அளவு தேன் கிடைத்து விடுவதால் மயங்கி கிடக்கின்றன. வண்டுகள் அப்படி இருக்கின்றன. மாடுகள் எப்படி இருக்கின்றன? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, கொஞ்சம் கூட அதில் பால் நிற்பதில்லை, அது பாட்டுக்கு கொட்டி கொண்டே இருக்கிறது. கரப்பின்றி கறக்கும். தமிழிலே கரப்பு என்று இடையினரை பயன்படுத்தினால் வஞ்சனையாக வைத்துக் கொள்ளுதல். கரப்பு என்றால் வலிந்து அதிலிருந்து பாலை எடுத்தல். கரப்பின்றி கறக்கக்கூடிய பசுக்கள் இவை. ஒழித்து வைத்துக் கொள்வதே இல்லை. தேங்காது புக்கு இருந்து சீர்த்த முகை பற்றி, கனத்த மடி, அப்படி தொட்டால் போதும் அந்த குடத்தை தானே நிறைத்து விடுகின்றன. வாங்க, அது பாத்திரத்தை மாற்றி இன்னொன்று வைக்கணும், அவ்வளவுதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கேட்டு கொடுக்கிறவர்களை வள்ளல் என்று சொல்ல மாட்டார்கள். இளன் என்று எவ்வம் உரையாமை ஈதல், கேட்பதற்கு முன்னாலேயே கொடுப்பதுதான் வள்ளல் தன்மையினுடைய அடையாளம். இந்த பசுக்கள் வஞ்சனையற்றவை, எனவே அவை வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் என்றால் என்ன பொருள்? உலகத்தாருக்கு சில செல்வம் தேவை, ஆனால் இறை ஞானம்தான் உண்மையில் நீங்காத செல்வம். இப்போது இப்படி எடுத்துக்கொள்வோம். பரமனடி பாடி துதித்தால் நீங்காத செல்வம் நிறையும். தீங்கின்றி திங்கள் மும்மாறி பெய்யும். ஓங்கு பெருஞ்சன்னல் விளையும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பாருங்க எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. பகுத்தறிவுவாதிக்கும் பக்தனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புரட்சியை சொன்னதோடு அவன் நிறுத்தி விடுகிறான். என்ன புரட்சி? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பால், மீன் துள்ளுகிறது, நீல புரட்சி. இது மூன்றுமே கிடைத்து விட்டதால் பூமி வளமுடையதாகிறது என்று பகுத்தறிவுவாதி நிறுத்தி விடுகிறான். ஒன்றை மறந்து விடுகிறான். பரமனடி பாடுவதால் தான் இது மூன்றுமே நடந்தது என்பதுதான் பக்தனுடைய பார்வை. இன்டர் டிபெண்டன்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அடுத்தது அதை விட ரொம்ப அற்புதம். இந்த உலகத்தில் செல்வம் மட்டுமே இருந்தால் மனநிறைவு வருமா? வராது. போட்டி, பொறாமை, பகை வரும். சாந்தி 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 என்று நிறைவு செய்வார்கள். அந்த நிறைவு எப்போது வரும்? அது பக்தியின் மூலம், பரமனடி பாடுவதன் மூலம் வரும். எனவே சம்பூர்ணமான நிறைவை தரக்கூடியது எது? நிறைந்து ஏலோர் எம்பாவாய். அந்த நிறைந்து என்பது சம்பூர்ணத்தை குறிப்பது. மழை எப்படி பெய்கிறது? மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மனிதன் நல்லவனானால் இயற்கை அவனை விட நல்லவனாக மாறிவிடுகிறது. மழை பொழிகிறது, பால் சுரக்கிறது, செல்வம் செழித்தோங்குகிறது என்று வாழ்த்துக்குரிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த அழகான பாடல். மழை உலகில் எப்படி பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற 4வது பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியும் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, பலம் புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நோன்பு நோற்கும் காலத்தை முதல் பாட்டால் சொல்லி, நோன்பு செய்யும் முறையை 2ஆம் பாடலால் விளக்கி, அதன் பயனாய் மழை பொழியும் என்பதை 3ஆம் பாடலால் கூறி, இப்போது மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாடலால் விளக்குகின்றார். மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற, மழைக்கடவுள் அம்மா நான் எப்படி பொழிய வேண்டும் என்று கேட்கிறானாம். மழை பொழிய வேண்டிய முறையையும் ஆண்டாள் நியமிக்கிறார். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, ஆழி மழைக்கு அண்ணா, உன்னிடம் நாங்கள் கேட்பது இதுதான். கொஞ்சம் கூட கையில் மிச்சம் வைத்து கொள்ளாதே, நன்றாக பெய்துவிடு. பெருங்கடலில் புகுந்து ஆழமான இடம் வரை சென்று நீரை முகந்து, சப்தத்துடன் மேலே வானத்தில் கிளம்பி, ஊழி காலத்து தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடம்பு கருத்து கார்மேகமாய், பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கரத்தில் உள்ள சக்கரத்தைப் போல் மின்னி, இடது கரத்திலே உள்ள பாஞ்சசன்னிய சங்கு போல இடியிடித்து,
அவனது கரத்திலே உள்ள சார்ங்கம் என்ற வில்லிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பெய்ய வேண்டும். இம்மழை நாங்கள் உலகில் வாழச் செய்வதாய் இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற பொருள் இந்த பாட்டின் திரண்ட பொருள். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். மழைக்கு அண்ணா என்றும் பிரிப்பார்கள், மழைக்கண்ணா என்றும் அழைப்பார்கள். இந்த குழந்தைகள் வருணனை முதலில் குறிப்பிடுகின்றன. அவர் யார் என்ன என்று பெயர் தெரியாததாலே சின்ன பிள்ளைகள் அண்ணா என்று அழைக்கிற மாதிரி ஆழி மழைக்கு அண்ணா என்று பொதுவாக அழைத்தன. கடலுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் ஆழி ஏனென்றால் ஆழமானது என்று பொருள். முன்னீர், புணரி, வாரி என்று எத்தனையோ பெயர் உண்டு. ஆற்று நீர், ஊற்று நீர், மழைநீர் என்று மூன்றும் தங்கி இருப்பதாலே அது முன்னீர். நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. நதிகள் கடலில் முடிகின்றன என்பது கண்ணுக்கு தெரிந்த உண்மை. ஆனால் கடலிலிருந்தே ஆரம்பமாகின்றன என்பது நாம் கண்டறிய வேண்டிய உண்மை. இந்த உலகத்தில் எல்லோரும் கண்ணுக்கு தெரிந்த உண்மைகளை பார்க்கிறார்கள், கண்டறிய வேண்டிய உண்மைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இதில் விஞ்ஞானமும் இருக்கிறது, மெஞ்ஞானமும் இருக்கிறது. மேகம் உறிஞ்சி மழையை கொண்டு வந்து கொட்டுகிறது. எனவே வருணனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாள். இந்த மேகம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறாள். ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகளை போன்ற பெரியவர்கள் இங்கு மேகம் என்று குறிப்பது ஆச்சாரிய பெருமக்களை என்று அழகான ஒரு அர்த்தம் கொடுப்பார்கள். ஒரு 7-8 விளக்கங்கள் சொல்லலாம் என்றாலும் ஒரு 4-5வது நாம் பார்க்கலாம். உப்பு தண்ணீர் கடல், அதை மதுரமான நீராக மேகம் மாற்றி விடுகிறது. அதுபோல கடினமான விஷயங்களையும் உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள் மதுரமான விஷயங்களாக மாற்றி விடுகிறார்கள். கடல் அங்கங்கே போய் பெய்துவிட முடியாது, தண்ணீர் கொடுக்க முடியாது. அதுபோல் பரமாத்மாவை விட ஆச்சாரியர்கள் அங்கங்கே விஜயம் செய்து மக்களுக்கு இந்த மழை பெய்கிறார்கள். மழை பள்ளத்தை நிரப்புவது போல ஆச்சாரியன் உள்ளத்தை நிரப்புகின்றான். மழை பெய்யாவிடில் நஷ்டம், அதுபோல் ஆச்சாரியன் உபதேசிக்காவிடில் மிகப்பெரிய நஷ்டம். மழை சிப்பியிலே முத்து உண்டாக்கும். ஆச்சாரியன் மோசமான மனிதனிடத்திலும் முத்துமுத்தான கருத்துக்கள் சேரும்படியாக உண்டாக்கி விடுகிறார். எனவே இங்கு மேகம் என்று குறிப்பிட்டாலும் அதை ஆச்சாரியன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று வெகு நுட்பமான பார்வையினை சொன்ன ஆச்சாரிய பெருமக்கள் உண்டு. நீ கைகரவேல், கஞ்சத்தனம் பண்ணிடாதே, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடு, எங்களை ஏமாற்றி விடாதே, ஒன்றையும் கையில் வச்சுக்காதே. ஒன்று நீ கைகரவேல். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. நல்ல கடல் வரையிலே உள்ளே போ. இந்த ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி என்பதை எம்பெருமானாரோடு ஓமிப்பார்கள். அவர் கடல் போன்ற தத்துவங்களை எல்லாம் வாங்கி எளிமையான தத்துவங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படி ஆழத்திலே உள்ளே போ. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. இந்த உலகத்திலேயே சிரமமான விஷயம் ஆழமான பகுதிக்குள் பிரவேசிக்கும் போதுதான். ஒரு மனிதன் தன்னுள் ஆழும்போதுதான் அவனுக்குள் கருணை மழை புறப்படுகிறது. முகந்து கொடு ஆர்த்தேரி, அதாவது ஒரு ஆடியோ எஃபெக்ட். அது எப்படி சத்தம் கொடுத்து கொண்டு இடிக்கிறது என்று ஆர்த்து ஏரி. இந்த மேகம் வெள்ளையாக இருக்கிறது, அது சிவப்பாக மாறுகிறது, கருப்பாக மாறுகிறது. கம்பன் பாடுகிற போது சொல்வார், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. சிவபெருமான் மாதிரி வெள்ளையாக இருக்கிறது, சேரணிந்த முலைத்திரு நங்கைதன் வீரணிந்தவன் மேனையின் மீண்டது. திருமகள் கணவன் போல் அது கருப்பாகி வெளியிலே வருகிறது. வெள்ளையிலிருந்து அது கருப்பு மேகமாக மாறுகிறது. எல்லோரும் கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இங்கு வெள்ளை கருப்பாகிறது. பார்க்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற பரந்தாமன் இருக்கிறானே, அவன் போல என்று மேகத்தை பார்க்கிற போது கூட பரந்தாமனை பற்றிய சிந்தனை இங்கு நம்முடைய மனதில் பதியும்படி பாடுகிறாள். எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இது வீடியோ. ஆர்த்தேரி என்பது ஆடியோ. இப்போது கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாள். ஊழி முதல்வன், இந்த உலகத்தின் கடைசி காலத்தினுடைய தலைவனாக அவன் விளங்குகிறான். அவனுடைய உருவம் எப்படி மெய் கருத்து விளங்குகிறதோ அதுபோல் நீ இருக்க வேண்டும். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று கண்ணனுடைய கருப்பை மகாகவி பாரதி அனுபவித்தார் அல்லவா? அதுபோல அந்த உருவம் மெய்கருத்து விளங்குகிறது. பாருங்கள், இடிப்பதில் ஒரு ஆடியோ எஃபெக்ட், அந்த உருவத்தை வர்ணிப்பதில் ஒரு வீடியோ எஃபெக்ட்.
இந்த ஆடியோ வீடியோ பாடலை நீங்கள் பாடியோ ஆடியோ இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். இந்த பெருமானுடைய தோள் எப்படிப்பட்ட தோள் தெரியுமா? பருத்த தோள், பெருத்த தோள், நிறைய பலம் தாங்கக்கூடியது. கம்பன் பாடுகிறார், ராமனுடைய தோள்களை பாடுகிற போது, குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அந்த ஒரு தோள் போதும் உலகத்தையே தாங்கிறதுக்கு அப்படின்னு, குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்று பேசுவார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். நாபியில ஒரு தாமரை இருக்கிறது, அதில் பிரம்மா இருக்கிறார். இருமடி ஆகு பெயராக இவருக்கே பத்மநாபன் என்கிற பெயர் இந்த உலகத்தில் பொருந்தி வருகிறது. இந்த மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, அதுவும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களைப் போல அவளுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த சக்கராயுதம் எப்படி ஒளி உடையதாக மின்னிக்கொண்டு வருகிறதோ, திருஆழி ஆழ்வான் விரோதிகள் இருக்கும் இடமெல்லாம் போய் எப்படி அழிக்கிறதோ அதுபோல அந்த மின்னல் மின்ன வேண்டும். அது பெருமானுடைய ஆயுதத்திலே ஒன்று. வலம்புரி போல் நின்றதிருந்து அந்த சங்கு போல, வலம்புரி சங்கை போல, படைவோர் பூக்கு முழங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அந்த சங்குக்கு எவ்வளோ பெரிய ஏற்றம்! உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே என்று எப்போதும் பெருமாளோடு ஸ்பரிசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கு, வலம்புரி சங்கு, அதுபோல் நின்று அதிர்ந்து அந்த சங்குநாதம் போன்ற ஒரு பெரிய ஒலியை எழுப்பி, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் பெய்திடாய். மழை எப்படி பெய்யணும்? அடமழை, அப்படியே சரமழை மாதிரி பெய்யணும். ராமசரம் எப்படி புறப்பட்டதோ, சார்ங்கம் என்ற வெள்ளிலே இருந்து அது எப்படி விடாமல் வந்து கொண்டே இருந்ததோ ராவணனை பார்க்கிற காலத்திலே, அப்படி இந்த மழை அடைமழையாய் பெய்ய வேண்டும். எதற்காக? நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தில் நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்பார்கள். எல்லாரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகிறோம். இந்த ஓமை இருக்கிறது, இது ஓமை அணி இலக்கணத்திலே தலை சிறந்த 4 செய்திகளை உள்ளடக்கியது. எப்படி அந்த மழை பெய்ய வேண்டும்